Hello friends, welcome back to my channel. This is Lata from Baker's Cave Baking and Cooking Classes. இன்னைக்கு நம்ம கராச்சி ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ கராச்சி ஹல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகர் எடுத்துக்கணும். ஸோ சுகர் வந்து 2 கப் சுகர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 2 கப்னால் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து 250 ml. ஸோ அந்த கப்பில் நான் 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுகரை வந்து நம்ம எந்த பேனில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ ஓகேங்களா. நார்மலாக பேன் வந்து ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பேனில் நான் இந்த சுகர் போட்டுட்டு இது கூட 1 கப் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து சுகர் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் இருந்து 1/2 கப் எடுத்தால் போதும். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1/2 கப் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 கப் சுகர் எடுத்திருக்கேன், 1 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே ஓரம் இருக்கட்டும். இன்னொரு பவுலில் நான் கார்ன்ஃப்ளவர் வந்து 1 கப் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம கார்ன்ஸ்லரின்னு சொல்லுவோம், கார்ன்ஸ்டார்ச்ன்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரம் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இதில் நான் 1 கப்பு ப்ளஸ் இன்னொரு கப் ஓகேங்களா. ஸோ மொத்தம் 2 கப்ஸு. இதை வந்து நல்லா வந்து ஹேண்ட் விஸ்க் வச்சு லம்ஸ் இல்லாமல் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணி இதை ஓரம் வச்சுடுங்க. எப்போவுமே நம்ம வந்து சுகர் வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் வச்சு அதை கிளற போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கார்ன்ஸ்லரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கார்ன்ஸ்லரியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து அடுப்பில் ஸ்டவ்வில் வந்து அந்த சுகர் இது வச்சுருக்கிறேன். இந்த சுகர் மிக்ஸ் வச்சுருக்கேன். இது நல்லா வந்து பாயில் ஆகட்டும். சுகர் வந்து நல்லா தண்ணியில் டிசால்வ் ஆகிட்டு நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கட்டும். அப்போ நம்ம வந்து அந்த கார்ன்ஸ்லரியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இப்போது சுகர் சிரப் ஒரு பக்கம் பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த அல்வாவை வந்து போட்டு வைக்கிறதுக்கான டின்னை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து கீ போட்டு நல்லா வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இந்த கிளாஸ் டின்னா நார்மல் கேக் டின்னு இந்த மாதிரி ஸ்கொயர் பவுல் எது இருந்தாலும் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் பவுல் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா வந்து கீனால் ஓகேங்களா, நெய்னால் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பாட்டமுக்கு வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுக்கிறேன். இதையும் வந்து இதுக்கு மேலேயும் கீ போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த அல்வா வந்து சூடாக இதில் போடுறோம் இல்லையா. ஸோ கீழே ஸ்டிக் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து கீ கொஞ்சம் நிறைய போடுறோம். இன்கேஸ் உங்கள்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா பாட்டம் வந்து நல்லா இன்னும் நல்லா வந்து கீ போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக. ஓகே, இப்போ நம்ம வந்து பேன் ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம சுகர் சிரப்பும் நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம கார்ன்ஸ்லரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சரி, கார்ன்ஸ்லரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் கீழே தங்கிடும் அந்த கார்ன்ஃப்ளவர். அதனால் நீங்கள் கிளறாமல் மேலே தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிட்டா அப்படியே எடுத்து ஊற்றாதீங்க. திரும்ப ஒரு தடவை ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா வந்து அதை நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு ஓகேங்களா, அந்த மிக்ஸை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா பண்ணிட்டேன். இப்போ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா இம்மிடியேட்டாக அப்படியே அங்கங்கே கெட்டி கெட்டியாக ஆகிடும் ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக ஊற்றி பண்ணணுன்னா கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒன்ஸ் கார்ன்ஃப்ளவர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம வந்து அங்கே போகணும், எதனா ஒரு வேலை வந்துட்டு போனீங்கன்னா அந்த கெட்டி ஆகிடும். உடனே வந்து என்ன ஆகும்னா லம்ஸ் மாதிரி கெட்டி கெட்டியாக ஆகிடுவாங்க. அதனால் அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து சரி ஏதோ ஒரு அவசர வேலை போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் போனோன்னா ஸ்டவ்வை இருக்கிறதுலே ரொம்ப சிம்மாக வச்சுட்டு போயிட்டு வந்து டக்குன்னு நீங்கள் வந்து இதை கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 40 to 45 மினிட்ஸ் எடுக்கும் இந்த கலர்றது ஓகேங்களா. நம்ம எவ்வளோ இதை நல்லா கலர்றோமோ அவ்வளோ வந்து நல்லா வரும் அல்வா. ஸோ இப்போ நான் இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ இந்த கிண்டிட்டு இருக்கும்போதே நான் இது கூட வந்து 1 லெமன்
வந்து அதை வந்து பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு லெமன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் முன்னாடியே கூட அதை வந்து அந்த லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது ஒரு லெமன் ஓகேங்களா ஆஃப் வச்சு நல்லா வந்து ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிக்கிட்டேன் லெமன் ஜூஸு. அந்த லெமன் என்ன பண்ணுவோன்னா நம்ம அந்த சர்க்கரையை வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணாமல் பார்த்துக்கும். அதனால தான் நம்ம லெமன் ஊற்றுறது. ஸோ லெமன் அதிகமாகிடுச்சு, அதனால் நமக்கு லெமன் ஸ்மெல்லாம் வராது. ஓகேங்களா, ஸோ இப்போது இதோடு நம்ம வந்து இது நல்லா வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இது மாறும், கெட்டியாகி அதுக்கப்புறம் இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் இதுவாக சேஞ்ச் ஆகும்போது தான் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு. அந்த கலரே வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கே தெரியுதுல பார்க்கும்போதே. இந்த ஸ்டேஜ் மாறும்போது நம்ம வந்து இது கூட கீ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நான் வந்து ஒரு 1/3 கப் அளவுக்கு கீ வச்சுருக்கேன். தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் கீ ஆட் பண்ணுவேன். ஓகேங்களா, உங்களுக்கு கீ ரொம்ப வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த 1/3 கப்பே வந்து இந்த ரெசிபிக்கு போதும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து 1 or 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக போடுங்க. அது நல்லா வந்து அந்த மிக்ஸில் வந்து நல்லா அந்த நம்ம கிண்டிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நம்ம கீயை ஆட் பண்ணணும். இப்போது நான் 2வது டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் கீ. அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. இப்போ வந்து நான் 3வது டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. ஸோ இது கிண்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த பேஸ் இருக்குது இல்லையா, அது வந்து அப்படியே கடாயில் ஒட்டாமல் அப்படியே நீங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அது குக் ஆகிற ஸ்டேஜு. ஸோ இது நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்றது எப்படி தெரியும்னா உங்களுக்கு நல்லா நம்ம கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ண நம்ம கரண்டி கூடயே இது வரும், கீழே ஒட்டாமல் வரும். ஓகேங்களா, ஆனால் நீங்கள் வச்சுட்டு அப்படி போனீங்கன்னா கீழே வந்து அடி பிடிச்சிக்கும். அதனால் இதை கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ இப்போது கடைசி கீயும் நான் ஆட் பண்ணிட்டேன். இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற அந்த கீயும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட நான் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தெரியுதுங்களா உங்களுக்கு வந்து அந்த அல்வா பேஸ் வந்து எப்படி இருக்குது. ஆக்சுவலாக அல்வா அந்த நம்ம இன்னும் வந்து கலர் சேர்க்கணும், நட்ஸ் போடணும். ஸோ இந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரண்டி வச்சு கிண்ட நல்லா வந்து அந்த கீழே கடாயில் ஒட்டாமல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரணும். அதுவும் இல்லாமல் நல்லா கெட்டியாக ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கலர் சேர்த்துக்கிறேன். கலர் வந்து நான் ஆரஞ்சு ரெட் கலர் சேர்த்துருக்கேன். அதாவது நம்ம ஜிலேபிக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கலர் தான். இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லோ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர், உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. நெய் பத்தலை, அதனால் நான் இன்னும் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இது கூட சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நெய் ஊற்றினப்ப நெய்யெல்லாம் வெளியே இருந்தது, நல்லா கடாயோடு இருந்தது. இப்போ அது வந்து ஒட்ட ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு நெய் பத்தலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த ஸ்டேஜில் நல்லா இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து அந்த பாட்டமில் ஒட்டவே இல்லை பாருங்கள். நம்ம கரண்டி வச்சு திருப்புவோம், அந்த கரண்டி கூடயே வந்து அந்த அல்வா வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. அடியில் பாட்டமில் ஸ்டிக் ஆகவே இல்லை. ஆனால் நீங்கள் அது ஒட்டலைன்ட்டு விட்டுட்டு அப்படி போனீங்கன்னா அடி பிடிச்சிரும். ஓகேவா, அதனால் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்குங்க. இது கூட நான் வந்து 1/3 கப் வந்து ட்ரைடு நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒன்றுமே இல்லை, வெறும் காஜு அண்ட் பாதாம் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூட வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஸ்க் மெலான் சீட்ஸும் வாட்டர் மெலான் சீட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த நட்ஸும் உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருந்தால் அந்த நட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. எதுவுமே உங்களுக்கு வேண்டாம், நட்ஸ் வேணாம்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வாட்டர் மெலான் சீட்ஸாவது நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் வாட்டர் மெலான் சீட்ஸ் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் கார்னிஷிங் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளவு தான் நம்மளுடைய அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் நல்லா கிண்டிட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்கொயர் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்மளுடைய அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ பேன் வச்சுட்டு இதில் அப்படியே வந்து நம்ம பண்ண அந்த அல்வாவை இதில் கொட்ட வேண்டியதான், வேறு எதுவுமே இல்லை. அதுவே வந்து விழுந்துடும் நல்லா. ஓகேங்களா, அடியில் ஏதாவது வந்து
ஒட்டி இருந்துச்சு, அதில் அடி பிடிச்சிருந்தா அதையும் நீங்கள் வந்து நல்லா இது பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து அப்படியே வந்து ஒரு 1 hour ஓகேங்களா, அப்படியே நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு அது நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஒரு 1 hourன்றதே போதும். அதுலேயே இது வந்து நல்லா செட் ஆகிடும். நீங்கள் ஸ்கொயராக கட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். ஸோ 1 hour இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ இது கூட மேலே கார்னிஷிங்க்கு நான் கொஞ்சோண்டு வாட்டர்மெலான் சீட்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லையா, ஸோ அந்த வாட்டர்மெலான் சீட்ஸை நான் இதுக்கு பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து பிஸ்தா கூட நீங்கள் கார்னிஷிங் பண்ணலாம். இல்லை பாட்டமில் போடாமல் டாப்பில் நீங்கள் கார்னிஷிங் பண்ணுறதுக்கு பாட்டமில் கார்னிஷ் பண்ணலாம். ஸோ கார்னிஷிங்லாம் அப் டு யுவர் சாய்ஸ் தான், ஆப்ஷனல் தான் ஓகேங்களா. நான் வெறும் வாட்டர்மெலான் சீட்ஸ் தான் போட்டிருக்கேன். பட் நீங்கள் இதை பேனில் போட்ட உடனே இமிடியேட்டாக போட்டுடுங்க. இல்லைனா உடனே நெய் மேலே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம போடுற அந்த சீட்ஸ் வந்து ஒட்டாது, அப்படியே மேலேயே தான் மிதந்துட்டுருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 1 hour கழித்து இதை எடுத்து கட் பண்ணலாம். ஸோ இப்போ 1 hour ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி சைடு வந்து இப்படி எடுத்தாலே வரணும். இந்த அளவுக்கு அது நல்லா செட் ஆகணும் ஓகேங்களா. நம்ம கடாயிலேருந்து நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கூட அது அடியில் கொஞ்சம் ஒட்டிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், இது அப்படியே எடுத்தோன்னா அப்படியே வந்துடணும் ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு அது செட் ஆகணும். ஸோ இது செட் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் குறைஞ்சது 45 to 50 minutes நல்லா வந்து இதை கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க, வரும். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெச்சியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அதை கிண்டணும் ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 20 minutes இன்னும் ஒரு 1/2 hour கூட கிண்டினீங்கன்னா இன்னும் நமக்கு அது ஸ்ட்ரெச்சியாக வரும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட்டை வச்சு கட் பண்ணோன்னா ஸ்கேல் வச்சு கட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கார்னர்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்லைஸ் அவுட் பண்ணி கார்னர் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கொயராக பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ அப்படியே தான் அதில் அந்த ஷேப்லேயே நான் வந்து கரெக்டாக ஸ்கொயராக இது பண்ணிக்கிறேன். ஸோ நெய் வந்து நல்லா கையில் ஒட்டும். இந்த ஹல்வா எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நெய் அதிகமாக தான் இருக்கும் இதில். அதே மாதிரி இந்த மாதிரி பீசஸ் வர்றது வந்து அந்த அல்வாவோட பீசஸில் நம்ம நட்ஸு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் அது கட் பண்ணும்போது அந்த நட்ஸுக்கு வரும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி கீழே இழுத்திங்கன்னா அந்த நட்ஸு கட் ஆகிடும். ஸோ நம்மளுடைய கராச்சி அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் செஞ்சு பாருங்கள். தீபாவளி வேறு வருது இல்லையா, வீட்டில் நம்ம எதனா ஒரு ஸ்வீட்ஸ் நம்ம கைப்பட செஞ்சால் தானே நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை வந்து சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ஸோ நம்மளுடைய கராச்சி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கம்மா, டெம்ட்டாக இருக்குது, சாப்பிட்ணும் போல். ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தீபாவளி வேறு வருது. கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டில் செஞ்சு நம்ம கைப்பட ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸ் வேணும்ல, ஸோ கண்டிப்பாக இதை செய்யுங்க. கமெண்ட் செக்ஷனில் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன்னு. ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கூட பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும். அதே மாதிரி October 11th என்னோடய சேனலில் வீக்லி ட்வைஸ் வந்து ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.